இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா ஜோசியரை வர வச்சிருக்கீங்க? ஜானகி தான்ப்பா வர சொல்லியிருக்கா. உனக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி கனவு கண்டிருக்கா. அதான் ஜோசியர்கிட்ட பலன் கேட்டுட்டு இருக்கோம். ஜோசியரும் இப்போ ஏதோ உங்களுக்கு கண்டகசனி நடக்குது, ஆபத்து ஏதாவது வரும்னு சொல்றாரு. அதுக்கு தான் என்ன பரிகாரம்னு கேட்டுட்டு இருக்கோம் மச்சான். இதெல்லாம் பெருசாக்க வேண்டாமா? இல்லங்க, கடவுள் நேர்ல வந்து பேச போறதில்ல. நமக்கு சில விஷயத்த கடவுள் கனவு மூலமாவோ இல்ல சில அறிகுறி மூலமாவோ தான் காட்டுவாரு. ஒரு தடவை ஏதாவது தப்பு நடந்துட்டா அது நம்ம வாழ்க்கையவே மாத்திடுங்க. எதுவுமே காரணம் காரியம் இல்லாம நடக்காது. எனக்கு வந்த கனவை கூட நம்ம ஒண்ணும் இல்லைன்னு விட்டுறலாம். ஆனா ஜோசியரும் இப்ப உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு எப்படிங்க அதை விட முடியும்? ஐயா, என்ன பரிகாரம் இருக்கோ அதை செஞ்சிடலாம். அம்மா, இதுக்கு ஆயுஷ்மான் ஹோமம் வளர்த்து பூஜை பண்ணணும். நமக்கு சொத்து பத்துன்னு எல்லா வளமும் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான ஆயுஷ் இருக்கணும். அதுக்காக தான் முன்னோர்கள் இந்த மாதிரி ஆயுஷ்மான் ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை செஞ்சாலே ஐயாவுக்கு இருக்கிற கண்டெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். அப்ப அதை உடனே பண்ணிடலாங்க ஐயா. அண்ணா, நம்ம வீட்ல ஒரு பூஜை பண்ண சொல்றாருண்ணே. அவ்வளவுதானே, பண்ணிடலாண்ணே. ஆனா இந்த பூஜை செய்யறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது நீங்க செய்வீங்களான்னு தான் தெரியல. இந்த பூஜை பண்றதுக்கு முக்கியமான ஒரு ஆள் இருக்கணும். நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. அப்படி யாருங்க வரணும்? ஐயாவுக்கு இந்த பூஜை பண்ண சில சாங்கியங்கள்லாம் பண்ணணும். அவரோட மனைவியும் அவருக்கு பிறந்த குழந்தையும் தான் இதை செய்யணும். ஐயாவோட பொண்ணு தான் முக்கியமான சில சடங்குலாம் செய்யணும். ஐயாவோட பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாதான் அதை செய்ய முடியும்.